4வது அதிகாரம், அதில் 1லிருந்து எது வரைக்கும் அப்படின்னா 16 வரைக்கும் அந்த சம்பவத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 1லிருந்து 16 வரைக்கும். இதில் ஆவியானவர் இந்த பைபிள் நம்ம ஏற்கனவே தீமோத்தேயுல வரிசை வாசிட்டு வரும்போது தீமோத்தேயுல வாசிக்கிறோம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறது? அருளப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர். இப்ப எல்லா புத்தகத்தை விட யோபு புத்தகம் என்பது ஒரு பயங்கரமான வித்தியாசமான புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதினான்னா மோசே என்ன செய்தார்? எழுதினார். நடந்த சம்பவங்களை எழுதலாம், ஞாபகப்படுத்தியோ சொல்லி எழுதிடலாம். ஆனா பேசின பேச்சுக்களை எழுத முடியுமா? நேற்று நம்ம ஏதாவது பேசணும்னா அந்த பேச்சு நேற்று பேசினது என்னென்னதான் பேசணும்னு நமக்கு தெளிவா தெரியாது. ஆனா யோபும் அவருடைய 3 நண்பர்களும் சம்பாசித்த காரியம் யாராலும் என்ன செய்ய முடியாது, ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. என்னென்னலாம் பேசினாங்கன்னு தெரியாது. ஆனா மோசே எழுதும்போது அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் இந்த காரியத்தை என்ன செய்யறாரு? உணர்த்தி என்ன பேசணும், என்ன பேசினாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாரு? உணர்த்தி எழுத வைக்கிறார். அது மாதிரி இது எல்லாமே ஆவியானவருடைய காரியம். இப்ப பைபிள்ல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வசனங்களை நம்ம வாசித்து அதன்படி நடப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமாக ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல காயின் ஆபேல் இந்த 2 பேருடைய சம்பவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 பேர் சம்பவத்தை நம்ம என்ன செய்வோம்? வேதத்திலிருந்து வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அந்த ஆதாம் ஏவாள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன். என்ன சொல்றா சொல்லுங்க? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படிங்கிறார். முதலாவது நம்ம இந்த பூமியில பிறக்கிறோம். எதனால பிறக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபையினால பிறக்கிறோம். அல்லேலூயா. தகப்பனு தாய்க்கு நம்ம பிறந்தாலும் அந்த குழந்தையை யார் தான் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறார். பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அப்போ நம்ம அந்த பூமியில மனுஷனாய் பிறப்பதற்கு காரணமே கர்த்தர் தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய திறமையினால இந்த குழந்தைகள் உலகத்துல என்ன செய்யறது இல்ல, பிறக்கிறது இல்லை, கர்த்தருடைய கிருபையினாலதான். அப்போ முதலாவது பூமியில ஆண்டவர் அந்த ஏவாள் சொல்லுறார், கர்த்தரால் ஒரு குழந்தை என்ன செய்தேன்? பெற்ற. கர்த்தருடைய அவனா நான் எனக்கு ஆண்டவர் இந்த குழந்தையை கர்த்தர் கிருபையினால ஆண்டவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு பாஷையில ஒவ்வொரு விதமா என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா வாசிக்க. யோவான் 3:3. முதலாவது நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம், அதுவும் கர்த்தராலதான் என்ன செஞ்சிருக்கோம்? பிறந்திருக்கோம். 2வதும் நம்ம என்ன செய்யணும்? பிறக்கணும். 2வது என்ன செய்யணும்? பிறக்கணும். முதலாவது ஏவாள் சொல்கிறார், கர்த்தரால ஒரு மனுஷனை நான் என்ன செய்ய பெற்றேன். கர்த்தரால ஒரு மனுஷனை பெற்றேன். இப்ப நம்ம பிறந்ததும் கர்த்தரால தான். ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு தடவை பிறக்கணும். யாரால பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். நிக்கதேமு கேட்கிறோம், அது எப்படி மனுஷன் பிறக்க முடியும்? வயசான பிறகா? அப்படி இல்ல, மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவி. ஒரு மனிதன் 2 முறை பிறக்க வேண்டும். சொல்லுங்க, எத்தனை முறை பிறக்கணும்? 1 முறை மரிக்க வேண்டும். 2 முறை பிறக்கணும், 1 முறை மரிக்கணும். அதுவும் ஏசப்பா வருகை தாமதிச்சாதான். நான் தாமதிக்கலன்னா மரணமே இல்லை. அல்லேலூயா. மரணமே இல்லை. அப்போ 1 முறை 2 முறை ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்தாகணும். முதலாவது பிறக்கும்போது எப்படி பிறக்கிறான்? ஆண்டவர் கிருபையினால பிறக்கிறான். 2வது அவருடைய வார்த்தையின்படி என்ன செய்யறான்? பிறக்கிறான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்கிறான். பிறந்த பிறகு அவன் தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்யறான்? இப்ப ஏவாள் சொல்கிறார், நான் கர்த்தராலே ஒரு மனுஷன் என்ன செய்ய பெற்றேன். இப்ப நம்ம எப்படி பிறக்கணும்? தேவனால என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4.
இல்ல ஒண்ணு சொல் ஒண்ணு ஒண்ணு யோவானா 5:4 அது என்ன சொல்லிருக்குன்னா, தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும். அப்போ மனுஷனால பிறந்துட்டோம், இப்ப யாரால பிறக்கணும்? சரி, முதலாவது கர்த்தரால தான் பிறந்திருக்கோம். ரெண்டாவது யாரால பிறக்கணும்? கர்த்தரால தான் என்ன செய்யணும்? பிறக்கணும். அல்லேலூயா. அதுல சலத்தினால பிறக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் யோவான் மூலமா சொல்லுகிறாரு, மறுபடியும் தேவனால என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம பிறக்கணும். அது எதுனா தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றார், அந்த வசனத்தினால் மறுபடியும் என்னை ஜெனிப்பித்தார். அந்த வசனத்தினால மறுபடியும் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தல் என்பது மறுபடியும் பிறக்க வைக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால நம்ம என்ன செய்யணும்? பிறந்து கொண்டே இருக்கணும். இந்த வசனம் சொல்லுது, ஜலத்தினால ஆவியினால நம்ம பிறந்துட்டோம், இப்ப வேத வசனத்தினால நம்ம என்ன செய்யணும்? பிறக்கணும். அப்ப யோவான் 1 யோவான்ல சொல்லும் போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை செய்யும். அப்ப நம்ம தேவனால பிறக்கணும். தேவனால பிறந்தவன் இந்த உலகத்தை என்ன செஞ்சிருவான்? ஜெயித்துருவான். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஆண்டுடைய பிள்ளை இந்த ஊர்ல இருந்து இந்த சபையில இருந்து பரலோகம் போகணும் அப்படின்னா நிறைய போராட்டங்களையும் நிறைய தடைகளையும் தாண்டி தான் போய் ஆக வேண்டும். எளிமையாகவும் போக முடியாது, எந்த கஷ்டம் இல்லாம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா ஒருத்தரும் அந்த அப்படி இல்லை பைபிள்ல. எல்லா தடைகளை தாண்டித்தான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? போகும். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, பவுல் சொல்லியிருக்கிறாரு, நம்ம அநேக உபத்திரவத்தின் வழியா தான் என்ன செய்யறோம்? பரலோகம் போகணும்னு இருக்கிறார். அப்ப சாதாரண ஒரு மனுஷன் போக முடியாது. ஏன்னா பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி, இப்ப நாம தேவனால என்ன செய்யணும்? பிறக்கணும். இப்ப தேவனால பிறந்த காயின் அவனிடத்துல காணப்பட்ட சில குணங்களை பாரு. யாரு பிறந்தா? எப்படி பிறந்தான்? தேவனாலதான் பிறந்தான். நம்மளும் தேவனால பிறக்கணும். வசனமும் சொல்லுது, கர்த்தரால ஒரு மனுஷனை பெற்றங்கிறார். 1 யோவான்ல சொல்லியிருக்கு, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? செய்கிறதெல்லாம் சொல்லியிருக்குது. இந்த வசனத்துல ஏசப்பா சொல்லும் போது, வெறும் யோவான்ல சொல்லும் போது, ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்கும். அப்படி பிறந்தாச்சு, இப்ப ஆண்டுடைய பிள்ளைய மாறியாச்சு. ஆனாலும் தேவனால பிறந்த இந்த காயினுக்குள்ளே காணப்பட்ட சில குணங்களை பொறுத்து வாசித்து, இந்த குணம் எனக்கு வரக்கூடாது, இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுவோமா? வரக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்படியே நீங்க அப்படியே வரிசை வாங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்ததான பூமியில எல்லாருக்குள்ளே வருது. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் யாரு? காயின் ஆபேல். காயினுடைய சந்ததி இருக்கத்தானே செஞ்சது. சரி, நோவா வரைக்கும் வந்துச்சு. நோவாவுக்கு அப்புறம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் நோவாவுடைய மகனுக்குள்ள அந்த பிசாசு என்ன செஞ்சான்? அந்த அந்த காயினுக்குள்ள இருந்த அந்த ஆதாமுக்குள்ள இருந்த குணங்களை பூரா உள்ள உட்கார வச்சு அவனை கெட்டவனாக்கி அவங்க ஒரு கூட்டமே பெருகினாங்க. கானானியர், கலப்பு ஜாதி, பல குழுக்களா பெருகி, இங்கிட்ட ஒரு ஜாதி இருப்பாங்க, அவங்க பேரு கானானியர், இங்கிட்ட ஒருத்தர் இருப்பாங்க கானானியர், அங்கிட்ட ஒருத்தர் இருப்பாங்க. இப்படி கானானியர்கள் சுற்றிலும் இருந்தாங்க, பல ஜாதி பேர்ல. அவங்களுடைய நோக்கம், அவங்களுக்கு பின்னால இருந்து செயல்பட்ட அந்த சாத்தனுடைய நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாரையும் என்ன செய்யணும்? இந்த பூமியில எல்லாம் தீட்டுள்ளவங்களா மாறணும். நீங்க இந்த பைபிளை அந்த ஜாதிகள் அந்த பழைய ஏற்பாடுல அந்த ஜாதிகளுடைய குணங்களை பார்த்தீங்கன்னா, 2வது வரலாற்றுல படிச்சு பார்த்தா பயங்கரமான அருவருப்பான். இப்ப அமலேக்க ஆடு மாடுகள் எல்லாம் யார் கொண்டு வரா? சவுல் கொண்டு வரான்ல, அது அருவருப்புனாரு. ஏன் அருவருப்புனா, அதனுடைய வரலாற்றை படிச்சு பார்த்தா கன்றாவி. அதுக்கு தான் அந்த ஆடு மாடுகள் வேண்டாங்கிறது. இப்படி நிறைய ஆண்டவருக்கு விரோதமான அதை இந்த நம்ம கானானை குறித்து சொல்லும்போது, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இவ்வளவு அக்கிரம் பண்ணாங்க, அதனாலதான் அந்த தேசத்தை விட்டு நான் அவங்களை என்ன செஞ்சேன்? ஒண்ணு அவங்கள அடிச்சு கொன்று, இல்ல தேசத்தை விட்டு விரட்டிடு. இந்த தேசம் என்ன செய்யப்பட தீட்டுப்பட கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். ஆமென். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் பைபிள்ல. சரி, அப்போ தேவனால பிறந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில சில தீமைகளை குறித்து நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். முதலாவது, அந்த ஆதாமு காயினுக்கிட்ட இருந்த ஒரு சில நல்ல குணம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது வசனம். இப்ப அவங்களுக்கு ஒரு தொழில் என்ன செய்யுது? இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் உலகத்துல இருக்கு. எல்லாரும் பைபிள் சொல்லுது, வேலை செய்யறவன் வேலை செய்யாம என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. வேலை செய்யாம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இப்ப எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு முழு நேரமா எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கோம். எங்களுடைய வேலை அதுதான். ஜெபம் பண்ண வேண்டியது, உபதேசம் பண்ணியது. பவுல் பேதுரு சொல்றாரு, நாங்கள் ஊழியக்காரங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு வாசிங்களேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் ஒரு 3ஆம் வசனம் வாசிங்க.
6ஆம் அதிகாரம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இந்த வேலைக்காக ஏற்படுத்துகிறோம். அடுத்த வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரிப்போம். அதுக்கு மேல உள்ள வாசிகள், அதுக்கு மேல உள்ள வசனத்துக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க. 2ஆம் வசனமா? அப்பொழுது 12 வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பரிசுத்தாவினை செய்வது தகுதி அல்ல. எங்களுடைய வேலை வந்து என்ன வேலை? போதிக்கிறது, ஊழியம் செய்வது எங்களுடைய வேலையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப இந்த வேலையை நாங்க என்ன செய்யறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் வேலை செய்யணும், சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன செய்யறாரு? அவர் நிருபங்களை எழுதுகிறார். சிலர் எல்லாம் பார்த்து சொல்றாரு, ஒரு சில சபைகளை சொல்றாரு, அவங்க எல்லாம் நிறைய விசுவாசிகள் சோம்பேறியா இருக்கீங்க. அவங்க என்ன மனநிலை வந்துச்சுன்னா, ஏசப்பா வந்துருவாரு, பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு இருந்ததுனால எதுக்கு வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தான். அதுக்காக வேண்டி நம்ம வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. எல்லாம் திட்டம் போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு, எதிர்காலருக்கு சம்பாதிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனாலும் நாளைக்கு ஏசப்பா வந்துருவாரு, இன்னைக்கு ஏசப்பா வந்துருவாருங்கிற மனநிலை எப்பொழுதும் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா நம்ம பரலோகம் போகணும். ஆமென், அல்லேலூயா. பூமி நமக்கு என்னது இல்லை, நிரந்தரம் கிடையாது. பரலோகம் போகணும். ஆனா நம்ம திட்டமெல்லாம் தூரமா இருந்தாலும் நம்ம நினைவுகள் எல்லாம் என்ன செய்யணும்? ரகசிய வரைக்கு. இப்ப அவங்களுக்கு ஒரு தொழில். காயினுக்கு என்ன வேலை? நிலத்தை பயிரிடுகிறான். நல்ல தொழிலா கெட்ட தொழிலா? நல்ல தொழில். விவசாயம் பண்ணது கெட்ட தொழிலா? இல்ல, விவசாயம் பண்ணது வெரி குட் தொழில். சரி, இப்ப ஆவியில் என்ன செய்யறான்? ஆடு மாடுகளை மேய்த்துக்கணும். அப்போ வேலை செய்யாம, நானும் விசுவாசியா இருக்கும்போது ஒரு நாள் கூட சும்மா இருந்தது இல்லை. எல்லா நாளும் வேலை செய்வோம். அதாவது நான் சபைக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு கரெக்டா இருந்தேன். ஏன்னா 4 பேர் போகணும்னு நான் விரும்பல. நான் அப்படி செய்யறேன், ஒண்ணுமே இல்லை. என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அது வந்து நம்ம விதைக்கிற விதை. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம், நமக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னா அதை செஞ்சுக்கிட்டே நம்ம வாட்டில் போயிடணும். அது 4 பேர் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம செய்து கொண்டே போய்கிட்டு இருக்கணும். அது வந்து விதை. கர்த்தர் நாளைக்கு அந்த காரியத்துல நமக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார், கிருபை செய்வார். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம். இந்த இவங்க வேலை செய்யறாங்க. இப்ப வந்து என்ன வந்துருச்சு? சம்பாத்தியம் வந்துருச்சு. சம்பாத்தியம் வந்த உடனே அவங்க கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறாங்க. நம்ம எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னா இந்த ஆபேல் தான் வர்றாரு. ஆபேல் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, 3ஆம் வசனமா ஆபேலை குறித்து? அடுத்த வசனம். தேவனுக்கு என்ன செய்தான்? செலுத்தினார். இப்ப பலி செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த பலி செலுத்துதல் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த ஒரு சில முறைமைகள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியத்துல கர்த்தருக்கென்று என்ன செய்யறோம்? கொடுப்பது ஆண்டவருடைய ஒரு நேமமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் காணிக்கையை வச்சு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அங்கீகரிச்சாரு. அந்த பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகும்போது சவுல் என்ன செய்யறான்? சாமுவேலை சந்திக்க போகும்போது அவன் சொல்றான், பேசுறாங்க. சாமுவேலும் அவனுடைய வேலைக்காரனும், நம்ம அவர்கிட்ட போலாம்ப்பா, அவருக்கு கொண்டு போது காணிக்க நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு. அப்போ வேலைக்காரன் சொல்றான், இன்னும் சேக்கல் வெள்ளி என்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. அப்போ அது ஒரு முறைமையா என்ன செஞ்சது? இருக்குது. இப்ப சிரியா ராஜா அவன் என்ன செய்யறான்? ஆசைக்கேல், அந்த பெனாதாத்து வந்து எலிசாவை பார்ப்பதற்கு ஆசைக்கேல்ங்கிறதான தளபதி அனுப்பும்போது அவன் என்ன செய்யறான்? 10 ஒட்டகங்கள் நிறையான காணிக்கை என்ன செஞ்சானா? கொண்டு வந்தான். இது வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு முறையா என்ன செய்தது? சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இல்லாம அந்த சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்ன செய்யறாங்க? இந்த காயினும் ஆபேலும் என்ன செய்யறாங்க? கொண்டு வராங்க. ஆமென், அல்லேலூயா. எதற்காக காணிக்கை கொடுக்க வேண்டும்? எதற்காக காணிக்கை கொடுக்கணும்னா, ஒன்று நன்றி சொல்ல. எதுக்கு சொல்லுங்க? நன்றி சொல்வதற்கு. ஆமென், அல்லேலூயா. நன்றி சொல்வதற்காகத்தான் காணிக்கை கொடுப்பதாக வேதம் சொல்லுது. தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்காக காணிக்கை கொடுக்கறாங்க. 2வது, தேவன் அதை ஆசீர்வதிப்பதற்காக. நம்மளே ஆசீர்வதிக்கணும், நான் கொடுக்கிற காணிக்கை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதுக்காக காணிக்கை
கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? அடுத்து வந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால நம்ம என்ன செய்யணும்? காணிக்கை அதை கொடுக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம நன்றி சொல்வதற்கும் காணிக்கை எதற்காக செலுத்தப்படுதுன்னா நன்றி சொல்ல. ரெண்டாவது எதுக்காக? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. மூன்றாவது நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக நம்ம காணிக்கை செலுத்துகிறோம். நாலாவது இது தேவனுடைய பூமி. சொல்லுங்க, இது யார் பூமி? அப்படிதானே? இது தேவன் படைத்த பூமி. இங்க இருக்கிற காற்று, தண்ணீர் எல்லாமே யாருக்குள்ளது? சொல்லுங்க. ஆமா, அவர் படைச்சது. அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நன்றி செலுத்தும்படி வெளிப்படையாய் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? இந்த காணிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிலத்தை தோன்றோம், நிலத்துல பூமி தோன்றோம், அங்க தண்ணி வருது. தண்ணியை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒருவேளை பிரயாசப்பட்டாலும் காற்றும் அவருக்குரியது, பூமி அவருக்குரியது. பூமி யாராவது நம்ம படைச்சிருக்கிறோமா? கிடையாது. அப்போ அந்த பூமியில வாழ்றோம். ஒரு வாடகை வீட்டுல இருந்தா வாடகை எப்படி கொடுக்கறது போல இந்த பூமி கர்த்தருடையது, இங்க இருக்கிற காற்று கர்த்தருடையது, இங்க இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது. அவர் கொடுத்த அந்த எல்லாமே அவருடைய. நம்ம எதையும் படைக்கல. அதுக்காக நன்றி சொல்வதற்கு தான் இந்த காணிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. காணிக்கை எதற்காக கொடுக்கிறோம்? இது பூமி யாருடையது? கர்த்தருடையது. அந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பூமியில வாழ்றதுனால அவருக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். யாத்திராகமம் 22 அதிகாரம் 29 வசனம், 25:2 இந்த 2 வசனத்தை வாசிங்க. முதல் பழத்தையும் வழியில் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். 25:2 அதே யாத்திராகமம். காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனுக்கு எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இப்ப ஏசப்பா அவர் ஒரு பிச்சைக்கார கடவுள் கிடையாது. அவருக்கு நம்ம கொடுத்து திருப்தி ஆகணுங்கிற இல்லை. அப்போ அவருடைய ஊழியத்தை மோசே செய்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் அநேகர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? இவர்கள் இந்த வேலை செய்வதனால இவர்களுக்குரிய சம்பளம் ஆண்டவர் என்ன செய்யணும்? காணிக்கை தான் கொடுக்கணும். அதனாலதான் இஸ்ரவேல் புத்திரர் இடத்துல என்ன செய்ய சொல்லு, யாரெல்லாம் உற்சாகமா கொடுக்குறாங்க அவங்ககிட்ட என்ன செய்யும்? வாங்க. மனசஞ்சலம் உள்ளவங்க யார்ட்டையும் என்ன செய்ய வேண்டாம்? வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். 96வது சங்கீதம் 8வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா காணிக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த வசனம் பாருங்க. காணிக்கையோடு அவருடைய காணிக்கைக்குரிய மகிமையை செலுத்தி கொண்டு வந்து இப்ப இதெல்லாமே அந்த வசனங்கள் எல்லாம் நமக்காக நம்ம சொல்றதுக்காக அல்ல. இது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். காணிக்கை குறித்து தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த பூமி கர்த்தருடையது, இந்த இருக்கிற காற்று கர்த்தருடையது, சூரிய வெளிச்சம் கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. நம்ம ஒரு வாடகை வீட்டுல மாதிரிதான் இருக்கும். இந்த உடம்பும் பாருங்க கர்த்தர் படைச்ச உடம்பு. ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செலுத்துறதுக்கு அடையாளம் தான் காணிக்கையை கொடுக்கிறோம். இப்ப காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்தியாச்சு. செலுத்தின பிறகு என்ன நடந்துச்சு? தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? நம்ம காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இடத்துல மனிதர்கள் காணிக்கை கொடுக்குறாங்க. இந்த காணிக்கை பரலோகத்துக்கு போகுதா அப்படின்னா தெரியாது. காரணம் என்னன்னா உண்மையாய் தேவை உள்ள இடத்துலதான் என்ன செய்யணும்? நம்ம காணிக்கை கொடுக்கணும். ஒரு சம்பவம் சொல்றேன். என்னைக்குமே நியாயமா தான் என்ன செய்யறோம்? சொல்லுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த கொடுக்க வேண்டிய இடத்திற்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரி, ஏன் அப்படின்னா தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்குள்ள வாரமே நம்மளை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டுல 2 விதத்துல இருக்கும். இவங்க காயின் ஆபேலும் பலிபீடத்துல பலியை வைக்கிறாங்க. அதை அங்கீகரித்து கடலுமா வானத்துல இருந்து அக்கினி என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்றது. ஒண்ணு ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு 2 அங்கீகாரம். ஒன்று நம்மை தேவன் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். 2வது நம்ம கொடுக்குற காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். நம்மள அங்கீகரிக்கணும். பைபிள சொல்லி தெளிவா வாசிங்க. அதுல அந்த வசனம் அவைகளின் கொடுமையானவர்கள் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அங்கீகரிச்சாரு, அவன் காணிக்கை என்ன செஞ்சாரு? 2ஐயும் அங்கீகரிக்கணும். இப்ப நம்ம சர்ச்சுக்கு வர்றோம்.
நம்மளை கர்த்தர் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். நம்ம கொடுக்கிற காணிக்கை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்மள முதலாவது நம்மள என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். இப்ப 93 வருஷத்துல ஒரு 3வது மாதம் ஒரு நாள் இரவுல, புதன்கிழமை இரவுல அப்படியே ஆவி, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும், கிருபை வேணும், அக்கினி வேணும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லா சகோதரர்களோடு கூட எங்க பாஸ்டரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் பாஸ்டர் எல்லாரும் தலையில கை வச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அன்னைக்கு தெரியுது இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பெற்றுவோன்னு. ஆவியானவர் என்னை பாஸ்டர் தலையில கை வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தெரியாது. நல்ல ஆவியில நிரம்பி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படி ஆண்டவர் நிரப்பினார். கொஞ்சம் சுய உணர்வு வந்த மாதிரி இருந்துச்சு. என் பாஸ்டர் சொல்ல, ஆண்டவர் ஐயா உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே நான் அப்ப பரலோகத்தில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சேன்? உணர்ந்தேன். நாமே அல்லேலூயா. அங்கீகரிக்க வேண்டும். தேவன் நம்மளை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கல, ஆனா ஆபேலையும் அவனையும் அங்கீகரிச்சார். அவனுடைய காணிக்கை என்ன செஞ்சாரு? அங்கீகரித்தார். இன்னைக்கு நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் என்ன செய்யணும்? அதுக்கு அடையாளமா அக்கினி என்ன செய்யணும்? அக்கினி இறங்கணும். அக்கினி இறங்கி அங்கீகரித்தது. எலியா பலிபீடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஆண்டவரே என்னை கேட்டருளும் அக்கினி இறங்கி என்ன செஞ்சது? அங்கீகரிச்சது. இன்னைக்கு அக்கினி நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்கும்படி இறங்க வேணும். அல்லேலூயா. 120 சீசர்கள் கூடி இருந்தாங்க. ஆண்டவரே அபிஷேகம் வல்லமைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இறங்கி அவர்களை அங்கீகரித்தார். இன்னைக்கு நம்மள கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிப்பதற்கு அடையாளமாய் வெளிப்படையா பழைய ஏற்பாடுல அக்கினி இறங்கி, இன்றைக்கு புதிய ஏற்பாடுல அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இறங்க வேண்டும். நம்மை நிரப்ப வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அங்கீகரிப்பாராக. தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். தேவனுடைய அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும். அல்லேலூயா. சோதரம் அங்கீகரிப்பதும் அங்கீகரிக்காமல் இருப்பதும் நம்முடைய கைகளில் இல்லை, கர்த்தருடைய கையில் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள்ல அங்கீகரிப்பதற்கு நாம பாத்திரவான்களை என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய சொல்லுங்க? சரி, அந்த 102வது சங்கீதம் 16வது வசனம், நீர் செலுத்தும் காணிக்கைகள்லாம். 102வது சங்கீதம் 16வது வசனம். நீ 16வது வசனமா? 102:16. நீர் செலுத்தும் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உமது பலியின் மேல் பிரியமா இருப்பாராக. சரி, ஓகே. அந்த அதுல எழுதியிருக்கோம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உமது பலியின் மேல என்ன செய்வாராக? பிரியமாய் இருப்பாராக. ஓகே, அந்த வசனம். சரி, அப்போ நான் மறுபடியும் 4வது இடத்துக்கு வாங்க. இப்ப நம்மள தேவன் என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். இப்ப காயினும் நல்ல மனுஷனா, ஆபேலும் நல்ல மனுஷனா, ஏன் ஏற்றுக்கொள்ளல? பழைய ஏற்பாட்டுல ஒரு அதாவது இதுவரைக்கும் நம்ம சொல்லப்பட்ட பொய் என்னன்னா, சொல்லுங்க, தேவன் எதை அங்கீகரிப்பாரோ அதை கொண்டு காணிக்கை கொடுக்க தப்பு கிடையாது. ஆனா எந்த காணிக்கை கொடுத்தால் தேவன் ஏற்றுக்கொள்வார்னு தெரியல. தெளிவா சொல்லுது. ஆபேல் காணிக்கையில என்ன செய்யறானா, கொழுமையானவைகளை தேவனுக்கு என்ன செஞ்சா கொண்டு வந்தான். அவனையும் அங்கீகரிச்சாரு, அவன் காணிக்கை அங்கீகரிச்சாரு. காயின் அதை எப்படி செலுத்தினான்னு தெரியல. ஆண்டவருக்கு பிரியமா, இது சரி, இது சரியா, இது தவறா? சில நேரத்துல அந்த காணிக்கைகள் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்கிறத அந்த காணிக்கை என்ன செய்கிறது? நிர்ணயிக்கிறது. இப்ப கொடுக்கறான், ஆண்டவரை அவனை அங்கீகரிக்கல, அவனையே அங்கீகரிக்கல, அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அதற்கு முன்பாகவே அவனுக்குள்ள சாத்தான் உள்ளே புகுந்தானான்னு தெரியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, 1 யோவான்ல வாசிக்கிறோம், பொல்லாங்கானால் உண்டாயிருந்து எல்லாரும் செஞ்சுட்டான், சாத்தான் உள்ள போந்துறா. சரி, அதுக்கு பிறகு 4வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, காயினுக்கு எரிச்சல் வந்தது. என்ன வந்தது சொல்லுங்க? காயினுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சலுக்கான சில வசனங்களை வாசிப்போம். யாத்திராம 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் பெருகின போது அவங்களை எவ்வளவோ ஒடுக்கி பார்த்தாங்க, ஆனாலும் எகிப்திற்கு எரிச்சலா தான் இருந்துச்சா. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, எரிச்சல். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல ஒரு எரிச்சலை பத்தி இருக்கு பாருங்க. நீங்க கோபப்பட்டால் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. சூரியன் அஸ்தமிக்குதுன்னா என்னது?
மறையதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன செய்யணும்? இங்க எரிச்சல், ஆமா, அஸ்தமிக்க தீவிரிக்காமல். சரி, அப்போ எரிச்சல், நியாயமில்லாத தேவையற்ற எரிச்சலை கர்த்தர் நம்மை விட்டு நீக்குவாராக. அல்லேலூயா. இந்த குணம் வந்து எதுக்குன்னா, இது வந்த உடனே இதை வச்சு சாத்தா என்ன செய்யுது? அந்த குணத்தை கூட அவன் தான் விதைச்சிருப்பான். இந்த எரிச்சலை கூட அவன் தான் என்ன செய்யிருப்பான்? விதைச்சிருப்பான். பழைய ஏற்பாடுல அவனை குறிச்சு 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க, 16ஆம் வசனமா. அவர் தம்முடைய ஜீவனை, இல்ல, 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 16 பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த 12 வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாத்தீங்களா? பொல்லாங்கானால் உண்டாயிருந்து அவனுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? அந்த பிசாசு உள்ள வந்துட்டான். இப்ப எரிச்சல் வருகிறது. என்ன வந்துருச்சு சொல்லுங்க, நல்ல கவனிங்க. இப்ப என்ன ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். எரிச்சல் வருது. இன்னைக்கு நியாயம் இல்லாம தேவையற்ற எரிச்சலை கர்த்தர் என்னை விட்டு என்ன செய்வாராக? நீக்கி போடுவாராக. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர்ட்ட, ஏசப்பா எனக்குள்ள நியாயம் இல்லாம தேவையற்ற எரிச்சல். இப்ப பாருங்க, மனுஷனுக்குள்ள வருகிறக்கூடிய எரிச்சல். யார் எரிச்சல் படுறாங்க? உறவினர்கள் எரிச்சப்படுறாங்க. இப்ப இங்க எரிச்சப்பட்டது யாரு? இஸ்ரவேல் புத்திரர்களை குறித்து எரிச்சப்பட்டது யாரு? எகிப்தியர். எரிச்சல் அடைறாங்க. புதிய ஏற்பாடுல ஆண்டு சொல்ல, உங்களுக்கு எரிச்சல் தனியே கடவுள். உங்களுக்கு எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? இப்ப யாரை குறித்து எரிச்சல் வரக்கூடாது பாருங்க. நம்ம நல்லா இருந்தா சொந்தக்காரங்களுக்கு என்ன செய்யுது? எரிச்சல் வருது. நண்பர்களுக்கு என்ன செய்யுது? எரிச்சல் வருது. அடுத்து யார் வருது? கூட பிறந்தவங்க. இது எல்லாருக்கும் எரிச்சல் வருது. ஆனா நமக்குள்ள அந்த எரிச்சல் வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் வரக்கூடாது. எரிச்சல் இயேசுவின் நாமத்தில் எரிச்சல் வரக்கூடாது. அது சாத்தானுக்கு பிரியமான ஒரு குணம். பிள்ளைங்களை கவனிங்க, யாருக்கு பிரியமான குணம்? சாத்தானுக்கு பிரியமான குணம். என்னது? எரிச்சல். எரிச்சல் வந்த உடனே அவன் முகநாடி வேறுபட்டதான். எரிச்சல். இந்த பிள்ளைங்கிட்ட கவனிச்சு பாருங்க. ஏதாவது வேலை சொன்னா எரிச்சப்படும், ஏதாவது சொன்ன எரிச்சப்படும், நல்லது சொன்னா எரிச்சப்படும், கெட்டது. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படும். அந்த காலத்துல பிள்ளைகள் வந்து பெற்றோரை பார்த்தா பயப்படுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தா பெற்றோர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பயப்பட வேண்டியிருக்கு. என்ன சொன்னாலும் தேவையற்ற எரிச்சல், எரிச்சல், எரிச்சல். இது அப்படி மனுஷன் என்ன செய்கிறது? நரகத்தை நேராக கொண்டு போய்கிட்டு இருக்கிறது. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிரசங்கம் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாருக்கு கொடுத்த பிரசங்கம்? நமக்கு கொடுத்த பிரசங்கம். எரிச்சல், தேவையற்ற எரிச்சலை. இது எதுக்கு சொல்றேன்னா, காயினுக்கு அந்த எரிச்சல் வந்த உடனே அந்த சமயம் பார்த்து சாத்தா என்ன செஞ்சுட்டான்? உள்ள புகுந்துட்டான். இன்னைக்கு நாம யாரையும் எரிச்சல் படக்கூடாது. யாரை பார்த்து எரிச்சல் படக்கூடாது? நம்ம சொல்லுங்க. முதல்ல பொதுவாக செய்யறாங்கல்ல, நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், பெத்தவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சில நேரத்தில் ஊழியக்காரங்க, சில நேரத்தில் விசுவாசிகள், நிறைய இடத்துல அப்படி நடக்குது. எரிச்சப்படுவாங்க. எரிச்சல் படக்கூடாது. ரயிலே சொல்லுவோமா? பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் பெருகும் போது எரிச்சப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு நல்லா இருக்கானே, வைத்தறிச்சல். ஒருத்தர் என்ன செய்யறாங்க? வைத்தறிச்சப்படுத்தாங்க. நன்மையானவைகளை விதைக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கிட்ட எல்லாம் விஷத்தை சொல்லி கொடுக்குறாங்க நிறைய இடத்துல பாருங்க. இப்ப இன்னைக்கு நம்ம நல்லவைகளை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. எதை விதைக்கணும்? நல்லதை விதைக்கணும். தேவையற்ற சின்ன வயசுல இருந்து முளைச்சிக்கிட்டு இருக்கு. காயின் தேவனாலதான் பிறந்தான். யாரால பிறந்தான்? தேவனால பிறந்தான். தேவனால பிறந்தவனுக்குள்ள தேவையற்ற எரிச்சல் வந்தது. எது வந்துச்சு? என்ன வந்துச்சு? இப்படி செய்யும் போதுதான் என்ன வரும்? சேட்டை பண்ணும் போது என்ன வரும்? உங்க ஆசிரியருக்கு எரிச்சல் எப்போ வரும்? கவனிக்கல, அங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு என்ன வரும்? எரிச்சல் வரும். அப்படிதானே? இப்ப நியாயமான எரிச்சல் தப்பு கிடையாது. நியாயம் இல்லாத எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சொல்லுங்க. நியாயம் இல்லாத எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? நகைச்சுவைக்காக என்ன செஞ்சிருந்தாங்க போட்டு நம்ம வைத்தறிச்சல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா. வைத்தறிச்சல் படுகிற ஒரு உலகத்துல என்ன செய்யறோம்? இருக்கோம். அவங்க எதையாவது விதைக்கட்டும், அவங்க என்ன எரிச்சல் படட்டும், அதை அவங்க என்ன செய்வாங்க? பார்த்துக்கிடுவாங்க. நம்ம நல்லதை விதைப்போம். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி நல்லா இருக்காங்களா? நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க.
சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படும். என் கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்க, என்னுடைய அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, என்னுடைய சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்க. அப்படியே என்ன செய்வீங்க? என் பாசம் என்ன செய்யறாரு? நல்லா இருக்குன்னு சொல்லணும். அவன் அல்லேலூயா. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் எரிச்சலை நம்ம விட்டுனே, இந்த எரிச்சலுங்கிற குணம் வந்த உடனே அவன் தேவனால பிறந்தவனா இருந்தாலும் அவனுக்குள்ள யார் வந்துட்டா? சாத்தாவே வந்துட்டான். இந்த குணங்களை நம்மளை விட்டு கர்த்தர் நீக்கி போடுவார்கள். அல்லேலூயா. சரிங்களா? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போவோம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அடுத்து என்ன செய்யணும் அப்படி சொல்லியிருக்கு? நன்மை செய். யாருக்கு செய்யணும்? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். சொல்லுங்க, யாருக்கு செய்யணும்? செய்யத்தக்கவர்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. யாருக்கு நன்மை செய்யணும் சொல்லியிருக்கு? யாராருக்கோ நன்மை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமே. எப்படி என்ன செய்யாம? யாருக்கு செய்யணும்? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம்னா நன்மை நாம அவங்களுக்கு என்ன செஞ்சாகணும்? நன்மை செய்தாகணும். அல்லேலூயா. நன்மை செய்யாவிட்டால் செய்ய வேண்டியவர்களுக்கு என்ன செய்யணும்? செய்யட்டா அது பாவம். யாக்கோபு சொல்கிறாரு, நன்மை செய்ய தெரிஞ்சும் அதை செய்யாமல் போனா என்னது? சொல்லுங்க, என்னது? பாவம். பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நிறைய இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் 25 வசனம் வரைக்கும் இருக்கும். நான் அந்த சம்பவத்தை சொல்றேன், நீங்க பாத்துக்கோட்டேன். கவனி. இப்ப மாகோன் அப்படிங்கிறதான ஒரு இடத்துல இருக்கிறான். ஒருத்தன் துறை, அவன் தொழில்துறை இருந்தது. அவன் ஒரு காளைப்புதான சந்ததியை சேர்ந்தவன். அவன் பேரு என்ன பேரு? நாபால். அவன் பேர் என்ன பேரு? நாபால். இந்த நாபால் இருக்கிறான், ஆடு மயிர் கத்திரிக்கிறான். மயிர் கத்திரிக்கிறான்னா அது அந்த காலத்துல ஒரு ஃபேமஸ் ஆனது. நிறைய முடிகள் இருக்குமா, விலை உயர்ந்த ஆடுகள். அந்த மயிர் அந்த ஆட்டு ரோமத்தை எடுத்து நிறைய கம்பளி பல இதெல்லாம் செய்வாங்க. விலை உயர்ந்த ஆடுகளுக்கு. அதனாலதான் அந்த மயிர் கத்திரின்னு சொல்லுங்க. நம்மள கிராமத்துல ஆடுகளை முடி வெட்டி தொலைல போட்டுருவாங்க. ஆனா அந்த ஆடுகள் விலை உயர்ந்த ஆடுகள். சரிங்களா? நல்ல கவனி. இப்ப அந்த மனுஷன்ட்ட தாவீது என்ன செய்யறான்? அந்த நாட்கள் அந்த முடி வெட்டுறது, அந்த சடங்கு செய்யும் போது விசேஷமா என்ன செய்வாங்க? நிறைய விருந்து வச்சு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. இப்ப தாவீது என்ன செய்யறான்? அவங்க கிட்ட ஒரு 10 வாலிபர்கள் அனுப்புறான். அனுப்புன உடனே சொல்றாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த மாதிரி நல்ல நாள்ல வந்திருக்கிறோம், விருந்தெல்லாம் வச்சு கேள்விப்பட்டோம். இப்ப உங்க கையில கிடைச்சத எங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். யார் சொல்றது? தாவீது சொல்றார். இப்படி சொன்னார். சரி, சொன்ன உடனே அவன் என்ன பேசுறான் பாருங்க. அவன் என்ன சொன்னான் பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். தாவீது என்பவன் யார்? இப்போ தங்களை எஜமான விட்டு போகிற என்ன செய்யறாங்க? இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். பேசின உடனே அந்த வாலிபர்கள் என்ன செய்வாங்க? பேசாம கிளம்பி வந்துடும். தாவீதுக்கு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கிறத அந்த வசனம் சொல்லும் பாருங்க. இடத்துல சரி, நான் அப்படியே சொல்ற வசனம் வாசிக்கிறேன். இல்ல, நான் வசனம் சொல்றேன். 7ஆம் வசனம். இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கும் இடத்துல இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேல் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்கள் பொருள் ஒன்றும் காணாமல் போவதும் இல்லை. உங்களுடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, இந்த சம்பவம் நடக்குது. இதெல்லாம் சொல்றான். நாங்க கூட இருந்தோம்ப்பா, உங்க உங்க ஆடு மாடு இருந்துச்சு, நாங்க என்ன செஞ்சோம்? கூட இருந்தோம், நல்லா என்ன செஞ்சோம்? உதவியா இருந்தோம். அதனால எங்களுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க? கொடுங்கன்னு சொல்லி முறைப்படி கேட்கிறான். அப்புறம் அவன் என்ன செஞ்சிட்டான்? நீ எவனே தெரியாது, போங்கடா அப்படின்னு விரட்டி விட்டான். சரி, அந்த வாலிபர்கள் போறாங்க. போய் தாவீதர் சொல்றாங்க. தாவீதர் சொல்லும்போது தாவீது என்ன சொல்லுவான்? தாவீது இல்ல, இப்ப போன பிறகு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்னா, அந்த நாபாலுடைய வேலைக்காரன் ஒரு என்ன செய்வான்? நாபால் மனைவி அபிகாயில்கிட்ட சொல்லுவான். அபிகாயில்கிட்ட சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு பொல்லாப்பு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஏன்னா அந்த தாவீது போர் வீரர்கள் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க?
நன்மை செய்தாங்க, எங்களை பொருள் ஒண்ணு கூட என்ன செய்யல, காணாம போல, அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை காப்பாத்துனாங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்து தாவீதும் அதே வார்த்தை சொல்ல, நான் அவனுக்கு இருந்ததெல்லாம் வீணா என்ன செஞ்சிட்டேன், காப்பாத்திட்டேன், நான் நல்லது செஞ்சேன், அவனை தீமை செஞ்சிட்டான், காலை விடியதுக்குள்ள ஒருத்தனை கூட உயிரோட என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாதுண்ணா. இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முதலே சொன்னது போல இது கர்த்தர் கொடுத்த உலகம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த காற்று தண்ணீர் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறார், நம்ம திறமையில பாதுகாக்கல. அப்போ நன்மை செய்ய தெரிந்தும் அதை செய்யத்தக்கவர்கள் என்ன செய்யணும். அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு இவன் நன்மை செய்ய வேண்டிய இடத்துல இருந்தவன் செய்யல, மனைவிக்கு தெரியாது, அவன் 1 நம்பருக்கு இருக்கேன், அவன் பைபிள் போட்டு மகா பாரி குடிதனக்காரன் சொல்லியிருக்கு, குடிச்சிட்டு போதையிலேயே கிடக்குறான். தாவீது வாலிபர்கள் போன பிறகு ஒரு வேலைக்காரன் வந்து அபிகாயில்கிட்ட சொல்லிட்டான், இன்னைக்கு நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும். அவங்க உண்மையாவே எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, மதில் மாதிரி இருந்தாங்க, ஒரு ஆடு கூட காணாம போல எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க, நல்லது செஞ்சாங்க, இவங்க கேட்டு வந்த உதவி இவர் செஞ்சிருக்கலாம், இவர் இப்படி இருக்கிறாரே, எப்படி பேலியானின் மகனா இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அபிகாயில் என்ன செஞ்சா தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அந்த கணவன் அப்படி இருக்கும்போது மனைவி தான் என்ன செய்யறா, அதுதான் பைபிள்ல மனைவிக்கு என்ன போட்டிருக்கு, புத்தி உள்ள சரி தன் வீட்டை என்ன செய்யறாலாம் கட்டுகிற. இவ என்ன செஞ்சா தெரியுங்களா, தாவீது உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த அபிகாயில் பைபிள் போட்டுக்கு அவன் நல்ல ஒரு ஞானமுள்ள சரி, உடனே என்ன செஞ்சா, புருஷனுக்கு தெரியாம ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சது போற, சமையல் பண்ணதை போற ரெடி பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு, பயறு திராட்சை கொலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுறான். அங்க தாவீது மலையிலிருந்து இறங்கி வர்றான். இன்னைக்கு ஒரு நாள்ல அவன் சோழிப்புறம் முடிச்சிருவான். அவன் வீட்டுல ஒரு ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது, உயிரோட எல்லாத்தையும் அழிச்சிருவோம் சொல்லிட்டு கோபத்தோடு வருகிறான். இவன் போன உடனே போய் காலில் விழுந்தான். காலில் விழுந்து, ஆண்டவரே நீர் அனுப்பின மனுஷனை நான் என்ன செய்யல, பார்க்கல, இந்த சம்பவம் எனக்கு தெரியாது, நீர் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பொருளை பூரா கொடுத்துட்டு சொல்லுவார், நீர் வீணா ரத்தம் சிந்த வேண்டாம் அழுவா. அப்ப தாவீது சொல்லுவான், என்னை சந்திக்க வச்ச கர்த்தருக்கு சோதர், நீ மட்டும் வரலனா உன் வீடு என்ன செஞ்சிருக்க, ஒருத்தனை கூட விட்டுருக்க மாட்டேன், எல்லாம் அழிச்சிருப்பேன். அதான் செய்ய வேண்டிய நன்மைகள் செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யணும். கடைசியில அவன் அதை செஞ்ச பிறகு கொஞ்ச நாளைக்குள்ள அவன் செத்து போயிட்டான். வந்து மறுநாள் சொல்லுவா, புத்தி தெளிஞ்ச பிறகு போதை திரு, அடா அயோக்கிய பயல, அவர் தாவீதுரா, நம்மளை காப்பாத்தின மனுஷன்டா, அவருக்கு செய்ய வேண்டிய நீ நன்மை என்ன செய்யல அப்படி சொன்னவன 10 நாட்கள் அப்புறம் அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து போய் அவன் கர்த்தர் அவனை அடித்ததுனால என்ன செஞ்சான், செத்து போயிட்டான். அப்போ பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு இல்லையா, நன்மை செய்ய வேண்டும். அப்போ காயின்ட்ட கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப நன்மை செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது எதா மாறும், பாவமாக மாறும். சரியா? அதுக்கு தான் அந்த வசனங்கள். அடுத்த வசனத்துக்கு போலாமா? இப்ப நன்மை செய்ய வேண்டும். இப்ப தேவனால பிறந்தவன் நல்லா இருக்கிறான், திடீர்னு சொல்லி அவனுக்குள்ள வந்த தீமை, முதலாவது தீமை என்னது, எரிச்சல். முதலாவது என்ன வந்தது, எரிச்சல் வந்துருச்சு. 2வது செய்ய வேண்டிய நன்மையை செய்யவில்லை. 3வது இவன்கிட்ட இருந்த என்னன்னா, இவன் நன்மை செய்ய வேண்டிய, பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, பாவம் எங்க வந்து படுத்து கிடக்கு, இவன் என்ன பாவம் செஞ்சிட்டான், எரிச்சல் வந்துருச்சு, செய்ய வேண்டிய நன்மை செய்யல, அதனால பாவம் வாசல கிடக்கு. இவன் போனவன்னு அவனை என்ன செஞ்சிச்சு, அது இவனை பிடிச்சி என்ன செஞ்சிச்சு, அமிக்கரிச்சு. பாவம் வாசல்ல படுத்து இருந்துச்சு, இவன் அமிக்கரிச்சு வெளியே போனா கொலைகாரனா மாறிட்டான். என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டான், கொலைகாரனா மாறிட்டான். பாவம் படுத்து கிடக்கு. பாவம் சொன்னா ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான பாவம் இருக்குது. இப்ப இவனை கொலைகாரனா மாற்றக்கூடிய ஒரு பாவம். எரிச்சல் வந்துச்சு, சாத்தான் பார்த்தான், ஒரு விதையை போட்டான். இன்னும் கோவம். உன் தம்பி இருந்தா யாரும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, உன்னை நேசிக்க மாட்டாங்க, போட்டு தள்ளிரு நம்ம பாஷையில சொல்லிட்டே இருந்தான். சரி சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டான், வாடா அப்படியே போலாம். போயிட்டு அவனை கொண்டு போட்டு வந்துட்டான். எதை செஞ்சாலும் கத்தரை மறைக்க முடியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே ஆவேலங்கப்பா அப்படின்னா, என்ன ஆண்டவரே நான் அவனுக்கு காவலாளியோ? ஆண்டா ஏன் கண்ணவே மறைக்கிறியா? உலகத்துல யார் கண்ண வேணாலும் மறைச்சிடலாம், என்ன செய்ய முடியாது. கத்தருடைய கண்ணை என்ன செய்ய முடியாது,
மறைக்க முடியாது. நீ இப்படி இப்படி செஞ்சோன்னே கடைசியில் தலையில சாவு வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம கடந்து போவோம். அப்போ இந்த பாவம் இவனுக்குள்ள வந்துச்சு. இவன் பாவியானா, பாவத்தை வாசல்ல கடந்த பாவம் இவனுக்குள்ள வந்த உடனே இவன் யாரா மாறினா பாருங்க. என்னென்ன செஞ்சான் சொல்லுங்க? பாவத்தினால சாபம் வந்துச்சு, பாவத்தினால கொலகாரனானா, பாவத்தினால பொய் சொன்னான், நிலையற்ற வாழ்வு. சாத்தான் உள்ளே போகுதான். எத்தனை தீமை பார்த்தீங்களா? எரிச்சல் இவன் எரிச்சல் நன்மை செய்யாமல் போனதுனால இவனுக்குள்ள வந்த தீமை என்னென்னது வந்துச்சு? பாவம் வந்துருச்சா? வாசல படுத்து கிடந்துச்சு, என்ன செஞ்சு உள்ள வந்துருச்சா? ரெண்டாவது சாபம். அதனால சாபம், ஏன்னா கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சனால ஆண்டவர் சாபம் போட்டார், கொலகாரன் ஆயிட்டான். அடுத்து பொய் சொன்னான். ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சான்? பொய் சொன்னான். அப்புறம் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன நிலையில்லாத வாழ்க்கை, நீ எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போ அப்படின்ட்டாரு. கடைசியில தாத்தான் என்ன செஞ்சுதான்? உள்ள போதான். எரிச்சப்பட்ட உடனே பாவம் வாசலை படுத்துருச்சு. பாவத்தோடு சேர்ந்து யார் உள்ள வந்துட்டான்? சாத்தான். சாத்தான் வந்தோடனே கொலை செஞ்சான். அப்புறம் என்ன செஞ்சான்? பொய் சொன்னான், சாபத்தை வாங்கிக்கிட்டான். ஆண்டவர் இப்போ சொன்னாரு, நீ நிலையற்றவனா என்ன செய்வ இருப்பன்னு அவனை சாபம் போட்டார். இந்த நிலைமைகளை கர்த்தர் நம்மை விட்டு நீக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலை போல நற்சாட்சி பெற்று நம்மளை தேவன் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். அதுதான் விழுந்து ஜெபம் பண்றோம், கத்தி சொல்றோம், அபிஷேகம் பெற்றுக்கோங்கன்னா, அபிஷேகம் பெறதுக்கு நமக்கு தகுதி இருந்தா தானே நம்மளுக்கு கொடுப்பாரு. இப்ப தகுதினா நான் பெரிய பரிசுத்தவானா இருந்தா தான் கொடுப்பாரா? அப்படி இல்லை. ஒரு தகுதினா அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சிக்கணும், தாகம் இருக்கணும், போராடணும், கண்ணீர் வெடிக்கணும், அபிஷேகத்துக்கு அழுகணும். அபிஷேகத்துக்கு அழுகாம அவர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு. பிறந்த குழந்தை, பைபிள் சொல்லுது குழந்தையானவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம பிறந்த குழந்தை அழுதாதான் அதுக்கு ஆகாரம் கிடைக்கும். நம்ம அழுகணும், கண்ணீர் வெடிக்கணும், எனக்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் நம்ம உயிர் ஒரு நாளைக்கு போயிடுச்சு, எங்க போவோம்? எல்லாருக்குள்ளே நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ள இருக்கிற கேவலமான ஒரு புத்தி என்ன தெரியுமா? எல்லாரும் தான் நரகம் போறாங்க, நான் மட்டுமா போறேன். அவங்க போன போறதான் தெரியும். உன்னால நாங்கட்ட, என்னால சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல அடிக்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உன்னால நாங்கட்டேன், என்னால நீ கேட்ட. நரகம் போன பிறகுதான் தெரியும், ஐயோ இப்படிப்பட்ட இடமா, நம்ம தப்பிக்கலையே போச்சே அப்படின்னு. அதனால தயவு செய்து கண்ணீர் வடிக்கணும், அழுகணும். ஆண்டவரே எனக்கு இறக்கம் செய். கண்ணீர் வடிக்கணும், அபிஷேகத்துக்காக கண்ணீர் வடிக்கணும். பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்குற இந்த நாட்கள்ல நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பெற்றுக்கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் பாருங்க, நன்மை செய்ய தக்கவர்களுக்கு செய்ய அந்த மாதிரி செய்யணும் மாதிரி பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அப்புறம் கர்த்தாவே எங்களுக்கு கதவை தரங்க அப்படின்னா என்ன செய்யாது? கிடைக்காது. சரியா? நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தை நிறைய ஜனங்களுக்கு என்ன செய்யுது? போய்கிட்டு இருக்கு. அநேகர் கேட்பாங்க, கேட்டு அவங்க உணர்வடையட்டும். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவர் சமூகத்தில் அழுக, கண்ணீர், போராடணும், அங்கீகரிக்கணும். தேவனை நம்மளை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரிச்சார், நம்மளை அங்கீகரிக்கணும். இல்லைன்னா வாழ்ந்து என்ன செய்ய? எத்தனை வருஷம் மனுஷன் வாழ்ந்து என்ன செய்ய? பைபிள் சொல்ல, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொடுத்தாலும் தன் ஜீவனை ஜீவனை நஷ்டப்படுத்தினா தற்கொலைக்கு சமம். இந்த உயிர் நரகத்துக்கு போவதுக்கு நம்ம காரணமா இருந்தா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மனுஷன் என்ன செய்யறோம்? கொலை செய்து விட்டோம், தற்கொலை செய்யறோம். அதான் கொலை செஞ்சாலும் பாவம், தற்கொலை செஞ்சாலும் பாவம். நம்ம ஆத்தும நரகம் போவதுக்கு நம்ம காரணம்னா நம்ம கொலைகாரங்க. ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார், எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். அழுகுங்க, கண்ணீர் வடிங்க. இந்த நாட்கள்ல அழுகாவிட்டால், கண்ணீர் வடிக்காவிட்டால் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. சரியா? முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகத்துக்காக தேவனே என்னை அங்கீகரிங்க, தேவனே என்னை என்ன செய்யுங்க அங்கீகரிங்க சொல்லி கதறி கண்ணீர் வடிச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். சரியா? தேவனால பிறந்தவன் தான் யாரு? ஆனா அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்துச்சு. அப்புறம் என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. அடுத்து என்ன வந்துச்சு? கொலை செஞ்சான். கொலை செஞ்சதுனால அவனுக்கு என்ன செஞ்சான்? அவன் தலையில சாபம் விழுந்துச்சு. கடைசி ஏசப்பட்ட என்ன செஞ்சான்? பொய் சொன்னான். எரிச்சல் வந்ததுனால பாவம் வந்துச்சு. பாவம் வந்ததுனால தம்பியை கொலை பண்ணிட்டு ஏசப்பட்ட பொய் சொல்லிட்டு இடத்துல சாபத்தை வாங்கி நிலையற்றவனா மாறினான். நம்ம இந்த பாயிண்ட்கள் எல்லாம் படிக்கும்போது ஆண்டவரே